ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் இருக்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ சூப்பரான ஒரு vlogக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு க்ளீனிங் ஒர்க்கும் அதே மாதிரி ஆர்கனைசிங் ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா தான் குக்கிங் நான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்காக எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டுருக்குறோம். நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் உண்மையாலுமே மாஸ்டர் பெட்ரூம் க்ளீன் பண்ணி ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலேயே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ தலைகீழாக இருக்குது. ஏன்னா எடிட்டிங் டெய்லி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடுறங்காட்டி எனக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இருக்கிறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி வந்து 2 நாள் வந்து இந்த ஒர்க்கை எப்படியாவது பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த வேலைக்கு வந்துட்டேன். எப்படி நான் வந்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நான் மனசுக்குள்ளே சொல்லி வச்சுக்குவேன், இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நான் பண்ணது. இதில் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, எல்லாத்தையும் எடுத்து நம்ம கீழே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு எந்த நம்ம ரோ வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த ரோவில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதை தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ரோவை நம்ம ஓப்பன் பண்ணி அதிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணணும். இப்போ இந்த வயரு, அதுக்கப்புறமா சார்ஜர் இதெல்லாம் வைக்கிறதுக்குன்னு தனி ஒரு இடமே வந்து நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்தா தான் வந்து கண்ட இடத்துல வந்து சார்ஜர் எல்லாமே வைக்காமல் நம்ம வந்து நீட்டாக இருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ட்ராயர் போட்டுட்டு எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. எப்பயுமே டீப் க்ளீனிங் அப்படிங்கிறப்ப சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயுமே வந்து கொலின் தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கொலின் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காக்ரோச் எப்பயுமே வராது, நீட்டாகவும் இருக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து கபோர்டில் எப்பயுமே வந்து பேப்பரே போட மாட்டேன். ஆனால் இந்த வாட்டி நான் பேப்பர் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பேப்பர் போட்டுட்டு நம்ம வந்து அது மேலே திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது அந்த பேப்பரை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டஸ்ட்டும் இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம இந்த கொரோனா டைமில் நான் வந்து அடுக்கி வச்சது தான். இப்போ ஒன்றுமே அங்கே டஸ்ட் எதுவுமே இல்லை, அதை நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த இடம் வந்து அப்படியே இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே நீட் பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் வந்து என்னோடது ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபேனெல்லாம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்பர் தான் வந்து ஃபேன் வந்து க்ளீன் பண்ணி தந்தாங்க. உண்மையாலுமே அந்த பில்லோ கவர் போட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஒரு டஸ்ட்டு கூட கீழேயே விழுகலை. கண்டிப்பாக நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் அது வந்து நான் பண்ணினேன். அவள் ஒரு வேலை பண்ணுவாள், நான் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி தான் வந்து இந்த ரூமே வந்து ரொம்ப நீட் பண்ணணும் நாங்கள். எனக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் பட் இப்போ பண்ணுறது கிடையாது. இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா டஸ்டிங் எல்லாமே அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பெட்டும் பார்த்திங்கன்னா வேறு பெட் ஸ்ப்ரெடர் போட்டு நீட் பண்ணியாச்சு. அவ்வளோ டஸ்ட் இருந்தது ரூமேவும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நம்மளை நாமே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் நமக்கு பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே பெருமாளையும் அம்மாவையும் பார்க்குறது அவ்வளோ நல்லது. அங்கே இருக்கிற ஒரு ட்ராயிங் பார்த்திங்கன்னா என் பொண்ணு பண்ணதான். பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து நீட் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவ்வளோ நீட்டாகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்குது. எனக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் வந்து இந்த க்ராக்கரி யூனிட்டும் அப்புறம் பேண்ட்ரி யூனிட்டும் நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்தது. இது கூட அப்படி தான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் இதுவும். பாருங்கள், ஒரே ஒரு ரோ மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம அங்கே எடுத்து வச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம மடமடான நம்ம எல்லாமே எடுத்து வைக்க முடியும். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே கொலின் போட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா வந்து காக்ரோச் வராமல் இருக்கணும். ஏன்னா நம்ம வைக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அது மேலெல்லாம் முட்டை வைக்கிறது அந்த மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொலின் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போயுமே காக்ரோச்சே வராது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து காக்ரோச் இல்லாமல் இருந்தாலே வந்து நமக்கு எப்பயுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும்ல. நம்ம வீடுமே வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த சொல்யூஷனும் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா செமஸ்டர் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் அவளும் சீக்கிரமாக எந்திரிப்பான். அதனால் எனக்குமே பார்த்திங்கன்னா தூக்கமெல்லாம் போயிடும். அவளுக்கு காஃபி டீ அப்படியெல்லாம் அந்த மாதிரி டைம்லலாம் எந்திரிச்சு வச்சு தர்றது தான். அவளுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து அவள் இல்லாதங்காட்டி நம்ம வந்து ஈஸியாக இந்த வேலையெல்லாம் முடிக்க முடிஞ்சது. ஏன்னா வீட்டில் அவள் இருக்கும்போது
அவள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளால் பாட்டு எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அப்போ என்னால் வேலையும் செய்ய முடியாது. தனியாக அப்படியே அமைதியாக என்னால் வேலை செய்யவே முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாட்டு வந்து வச்சுட்டு இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே தான் நான் வந்து வேலை செய்வேன். அதனால தான் வந்து எனக்கும் வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதே டைமில் நம்மளை வந்து ஜாலியாக நமக்கு அந்த வேலை வந்து போகும். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அவ்வளோ ஹாப்பியாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அப்படியே இடங்களை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம மாற்றி வைக்கும்போதோ அவ்வளோ நமக்கு சூப்பராக இருக்கும். ஆஹா செமையாக இருக்குதே இது, இந்த மாதிரி பண்ணினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம வந்து யோசிக்கிற அந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற அந்த நேரம் தான். ஸோ வந்து எனக்கு அதனால தான் வந்து எனக்கு ஆர்கனைசிங்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. ஆனால் பண்ணியாச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம வாரம் பூரா அதை பார்த்து பார்த்து நான் ரசிச்சுட்டே இருப்பேன். என்னோட பொண்ணு கூட வர்ற டைம் தான். அவள் வந்து எனக்கு ஒரு ஹக் பண்ணாலே போதும், எனக்கு பூஸ்ட் குடித்த மாதிரி. எப்போயுமே இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா ஆனாலுமே வந்து என் கூட பயங்கரமாக ஜாலியாக விளையாடுவா. அதே டைமில் கோபமும் படுவா, திட்டவும் செய்வா. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் என் பொண்ணு கூட. என்னுடைய எல்லாருக்குமே அவங்கவுங்க குழந்தைங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப இஷ்டம்தான். ஆனால் பட் எனக்கு என்னுடைய உலகமே வந்து என் பொண்ணு மட்டும்தான். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவள் ஹாப்பியாக இருந்தால் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். அவள் சேடாக இருந்தால் நான் ரொம்ப ரொம்ப சேட் ஆகிடுவேன். அதனால் வந்துட்டு எனக்கு வந்து என் பொண்ணு எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும். அன்றைக்கி எக்ஸாமும் ஈஸியாக இருந்தது. வர்றப்பவே பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷமாக வந்தோன்னே ஒரு ஹக் பண்ணி எனக்கும் பூஸ்ட் குடித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டேன். க்ராக்கரி யூனிட்டெல்லாம் அவ்வளோ நீட் பண்ணியாச்சு. இந்த ட்ரையர் மேலேயும் அவ்வளோ வச்சுருந்தேன். அதெல்லாமே டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நீட் பண்ணி எல்லா திங்ஸையும் ஒழுங்காக அடுக்கி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ராக்கரி யூனிட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கிச்சனோட லாஃப்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாஃப்ட்டை நிறைய பேர் டோர் போட்டிருப்பாங்க. நான் வந்து போடவே இல்லை, அது அப்படியே தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த தெர்மாக்கோல் வரும் பாருங்கள், நம்ம நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த தெர்மாக்கோல் அந்த ஷீட் தான் வந்து நான் அது மேலே போட்டு வச்சுருந்தேன். எவ்வளோ ஆயில் பிசுக்கு இருக்குது பாருங்கள். சிம்னி என்ன தான் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து ஃபுல்லாக அதில் படிஞ்சிடுது. அதெல்லாம் ஃபுல்லாக இப்போ நீட் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு பேப்பர் போட்டுட்டு திருப்பியும் இதே மாதிரி தெர்மாக்கோல் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அது மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ க்ளீன் பண்ணுறப்பவும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சன் டேபிள் டாப் மேலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆர்கனைசர்லாம் மாற்றி வச்சுருக்குது. கொஞ்சம் மாற்றினா தான் நமக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராலாக நான் எல்லா ஒர்க்குமே முடித்தாச்சு. நீங்களும் எல்லோரும் பொங்கலுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல் போகி எல்லாமே சூப்பராக நீங்களும் சிறப்பாக கொண்டாடுங்க. நம்ம அடுத்த விலாக் பார்த்திங்கன்னா பொங்கல் விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.